ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு உடற்பயிற்சி. நான் உங்க அரவிந்த். தினமும் ஒரு தகவலுங்கிற செக்மெண்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மள நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருந்துட்டே இருக்கும். நம்ம ஒர்க் அவுட்க்கு முன்னாடி சாப்பிடணுமா இல்ல ஒர்க் அவுட்க்கு அப்புறம் சாப்பிடணுமா அப்படின்ட்டு. நிறைய பேர் என்ன நினைப்பீங்கன்னா, நமக்கு ஸ்டாமினா ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கும்னு நினைச்சிட்டு ஒர்க் அவுட் பண்றதுக்கு முன்னாடியே ஃபுல்லா சாப்பிட்டு வந்துருவீங்க. அப்படி சாப்பிட்றதுனால நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது நமக்கு தலை சுத்துறதோ இல்ல வாமிட் வர ஃபீலிங்கோ இருந்துட்டே இருக்கும். இதுவே ஃபியூச்சர்ல சுகரா மாறுறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கு. அப்படி உங்களுக்கு ஸ்டாமினா வேணும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, ஒரு ஜிம் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் பாலோ இல்ல ஃப்ரூட்ஸோ இல்ல எக் ஒயிட்டோ அந்த மாதிரி கொஞ்சம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். அதுவே நம்ம ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம சாப்பிட்றதுல இருக்கிற ப்ரோட்டீனை மட்டும் நம்ம பாடி எடுத்துக்கிட்டு நம்ம டெவலப் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இனிமே உங்களுக்கு அந்த ஒர்க் அவுட்க்கு முன்னாடி சாப்பிட்ற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா அதை மாத்திக்கிட்டு ஒர்க் அவுட் முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு பழகிக்கங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான தகவலோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from அரவிந்த். நன்றி.